ஹார்னெட் விமானத்தை வெடிக்க வைத்த ஈரான், மறுபடியும் லீமாவில் வெடித்த கப்பல்கள், மறைக்கப்படும் அமெரிக்க வீரர்களின் உடல்கள், இஸ்ரேலிய விமானம் மர்மமான முறையில் தாக்குதல், விரட்டியடிக்கப்படும் அமெரிக்க விமானங்கள், மனாமாவில் அபாய ஒலி, இஸ்ரேலுடைய அரணை அழித்த ஈரான், சுடுகாடாக மாறிய அமெரிக்க தளங்கள், லீக்கான உளவு தகவல்கள், சூமரின் அதிர்ச்சி செய்திகள், விதைப்பை தாக்கப்பட்டு விலா எலும்பு உடைக்கப்பட்ட அகமது காசாவாசியினுடைய கண்ணீர் கதை உட்பட இன்டர்நேஷனல் லெவல்ல இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பரபரப்பான செய்திகளும், அதை ஒட்டி வந்திருக்கக்கூடிய வீடியோக்களையும், அந்த வீடியோக்களுடைய உண்மையான விளக்கங்களையும் தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, அமெரிக்காவுடைய பேச்சை கேட்டு இன்னைக்கு ஹர்முஸ் ஜலசந்தியில போங்க கப்பல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நாம நேசமணி சொல்லியிருக்காப்புல. அந்த பேச்சை கேட்டு போன கப்பல்கள் வெடித்து சிதறிய பல காட்சிகள் இப்ப வெளிவந்துகிட்டு இருக்குங்க. ஒரு செய்தி நல்லா புரிஞ்சுக்கணும். அமெரிக்கக்காரனே இஸ்ரேலுடைய பேச்சை கேட்டு தான் அங்க போய் மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியாம சிக்கி தவிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம சொல்லலைங்க. இந்த செய்தி யார் சொல்லியிருக்கா தெரியுங்களா? அதாவது டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கட்சி, அமெரிக்கா கூடிய கட்சி, அதனுடைய செனட் தலைவராக இருக்கக்கூடிய ஷாக் சூமர் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த போர்ல அமெரிக்கா இஸ்ரேலுடைய பேச்சை கேட்டு போய் வசமா உள்ள மாட்டிக்கிட்டு வெளியில வர தெரியாம, அதாவது கூண்டுல மாட்டின பெருச்சாலி வெளியில வர தெரியாம அங்க பிடிபட்ட அந்த பெருச்சாலியை குத்துவாங்கல்ல, அந்த பெருச்சாலினால அந்த வீட்டுக்கு தொல்லை ஏற்பட்டால் அதனுடைய உரிமையாளர் அடிப்பார்ல, அது மாதிரியான அடியை ஈரான்ல வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்ற சமயத்துல தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஹர்முஸ் ஜலசந்தி இருக்கக்கூடிய லீமா அப்படின்னு ஒரு தீவு இருக்குங்க. இந்த தீவு எங்க இருக்குன்னா ஈரானுடைய பக்கத்துல, இந்த பக்கத்துல ஓமனை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு தீவு. இந்த லீமாங்கிற தீவு ஒரு மீனவ கிராமமா. அது மட்டும் இல்லாம இந்த லீமாங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய வாகனங்கள், அங்க போகக்கூடிய அந்த கப்பல்கள், அங்க தாக்கப்படக்கூடிய விஷயங்கள்லாம் தொடர்ந்து கண்காணிச்சுட்டே வருவாங்களாம். குறிப்பா சொன்னா இது ரொம்ப பதட்டமான இடம். இந்த பகுதியில் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய அளவுக்கு 2 கப்பல்கள் கன்னி வெடியில சிக்கி வெடிச்சிருக்கா, இல்ல குரூஸ் ஏவுகணையால் தாக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற செய்தியே எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி யார் சொல்றான்னு கேட்டீங்கன்னு சொன்னா, மேரிடைம் ட்ரேட் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய UKMTO அவங்க தான் கடல் சார்ல என்ன பிரச்சனை நடக்குது, என்னென்ன ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கலாம் சொல்றவங்க. அவங்க சொல்றாங்க லீமா அப்படிங்கிற இந்த பகுதியில் இன்னைக்கு 2 கப்பல்கள் ஒன்று தாக்கப்பட்டிருக்கு அல்லது கன்னி வெடியில சிக்கி வெடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. நேற்று தாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி 2 கப்பல், அதாவது கும்சார்னு ஒரு பகுதி, அதுவும் இந்த லீமாங்கிற தீவு பக்கத்தில் இருக்க மாதிரி தெரியுது. அந்த பகுதியில் போன காவே மாலியாஸ் அப்படிங்கிற கப்பல், இந்த கப்பலும் கன்னி வெடியில மாட்டி வெடிச்சிச்சு அப்படிங்கிற செய்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட பல பேரை காசுக்காக அந்த பகுதியில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் பணைய வைக்கிறாங்க. குறிப்பாக யாருன்னா இந்த சைத்தா இருக்கான்ல ட்ரம்ப், இவன் தான் அனுப்புகிறான் அப்படிங்கிற செய்தி வருதுங்க. இதில் சொல்லும்போது என்ன செய்தி சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு லீமாவில் தாக்கப்பட்ட அந்த செய்தி வர்றப்ப அதில் மாட்டிக்கிட்ட அந்த மாலுமிகள் மாட்டிக்கிட்டாங்க. உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அங்கே உண்மையிலே யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை சொல்கிறாங்க. அந்த லீமா தீவில் இருந்த இல்லை அந்த வேற தீவு பக்கத்தில் இருந்த தீவில் இருக்கக்கூடியவங்க போட்டை எடுத்துக்கிட்டு போய் அங்கே பாதிக்கப்பட்ட அந்த மாலுமிகள், எந்த நாடுங்கிறத ஒன்றும் தகவல் வரல, அந்த நாட்டினுடைய மாலுமிகளை காப்பாற்றிட்டு வந்திருக்காங்க. உண்மையிலே ஹர்முஸினுடைய வீரர்கள் இவர்கள் தான் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்படக்கூடிய அளவுக்கு மக்களுடைய உயிரை காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ட்ரம்ப் செஞ்ச வேலைனால மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்தி பரவலாக இன்னைக்கு சொல்லப்படுது. யார் சொல்றா நீங்க கேளுங்க. இன்னைக்கு வாஷிங்டன் போஸ்ட் மிக முக்கியமான நியூஸ் சேனல்ல ஒன்று, நியூயார்க் டைம்ஸும் மிக முக்கியமான நியூஸ் சேனல்ல ஒன்று, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல், அதாவது உளவு தகவல்களை அது கசியும், அது உளவு தகவலை லீக் ஆகும்.
அதை வந்து பேட்டியை சில பேர் கொடுப்பாங்க. இல்லை அங்கே உள்ள பணிபுரியவங்களுக்கும் எக்ஸ் ஆளுகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும், அவங்க மூலியமாக சில செய்திகள் வரும். அந்த செய்தி இப்போ லீக் ஆகிருக்கு. நிறைய செய்திகளை சொல்லியிருக்காரு. சொன்னோர் யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் எக்ஸ் உளவு அதிகாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெனாதன் பானிகேஃப் அப்படின்னு சொல்கிறவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பகுதி இருக்கிற ஹர்முஸ் ஜலசந்தி இதில் ஈரானுடைய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது, பொருளாதார மக்கள் பாதிப்பு ஏற்பட்டாலும் தாங்கி நிற்கிற சக்தி ஈரானுக்கு இருக்குது. இன்னைக்கு ஈரானுடைய உள்கட்டமைப்பு தாக்குனாலும் சரி, பொருளாதாரத்தில் போட்டாலும் சரி, அதை தாங்கி நிற்கிற வலுவான சக்தி இன்னைக்கு ஈரானுக்கு இருக்கு அப்படிங்கிற செய்தியை ஜெனாதன் பானிகேஃப் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? வாஷிங்டன் போஸ்டுடைய நியூஸ்ல அவர் இந்த செய்தியை சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, உளவு தகவல்கள் CIA உளவு தகவல் போய் இன்னைக்கு ட்ரம்ப் கையில் கொடுத்துருக்காங்க. இந்த பாரியா என்ன அடிச்சா அவங்க நிற்பாங்க போல. அதுவும் அவர் என்ன சொல்கிறாருன்னா 3 to 4 months பாசிபிள், அதாவது 3 to 4 மாதம் வரைக்கும் இந்த மாதிரி போனால் கூட தாங்கி நிற்கிற அளவுக்கு அங்கே மக்கள் இருக்கிறாங்க, ஈரான் தாங்கி நிற்கும் அப்படிங்கிற செய்தியை அவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது CIA சொன்ன செய்தியை அவர் வெளியில் வாஷிங்டன் போஸ்ட் மூலியமாக அந்த செய்தியை கொடுத்துருக்காரு. இதுவுமே இன்னைக்கு அந்த பகுதியில் ரொம்ப பரபரப்பாக கவனிச்சுக்கிட்டு வர சூழ்நிலை தான். தொடர்ந்து பல சம்பவங்கள் நீங்கள் இன்னைக்கு சர்வதேச நியூஸில் நடக்குதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா நெத்தனியாகு அவன் ஒரு செய்தியை சொல்கிறான். குறிப்பாக லிட்டானி அப்படின்னு ஒரு பகுதி, அந்த லுட்டானில் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இஸ்ரேலுடைய ஒரு விமானம் தப்பிச்சிருக்கு. மர்மமான முறையில் அந்த விமானத்தை அட்டாக் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, ஆனால் தப்பிச்சிருச்சு அப்படிங்கிற செய்தி வருது. செய்தி வரும்போதே இது பல டவுட்டுகள் உண்டாக்குது. ஏன்னா இவனே இந்த மேப்படியான வேலையெல்லாம் செய்வான். இங்கே வந்து எப்படின்னா, முஸ்லீமுடைய பேரை வச்சுக்கிட்டு சங்கிகள் எப்படி வேற தவறான வேலைகளை செஞ்சு அந்த பழிய முஸ்லீம்கள் மேலே போடுறதுக்கு பல வேலைகளை பார்த்தாங்களா இல்லையா, அது மாதிரியான வேலையாக கூட இதை இருக்கலாம் அப்படின்னு பல பேர் யூகிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். அதே மாதிரி இன்னொரு ஃப்ளைட்டுங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டில் அபாய ஒலின்னு ஒன்று இருக்காங்க. 7700 அப்படிங்கிறது ஒரு அபாய ஒலி. இன்னைக்கு என்னன்னா, ஸ்டார் 2 டேங்கர் KC-1335 ஸ்டார் 2 டேங்கர். இது என்னன்னா, ஜெட் விமானங்களில் மேலே போகிறப்ப டக்குன்னு ஃபியூல் காலியாயிரும். அந்த என்ன சொல்கிறது, பெட்ரோல் புரிஞ்சுக்கிறதா சொல்கிறாங்கன்னா, JP-8 அப்படிங்கிற அந்த பெட்ரோல் ஜெட் விமானத்துக்கு போகிற அந்த பெட்ரோல் காலியாயிரும். உடனே நெப்புறதுக்காக தான் இந்த ஸ்டார் 2 டேங்கர் அந்த விமானம் போகும். அந்த விமானத்தை போகும்போது அபாய ஒலி எழுப்புச்சு. அபாய ஒலினா என்னன்னா, என்ன அடிக்க போகிறாங்க, காப்பாற்றுங்க, இந்த ஆம்புலன்ஸ் தான் வரும்லங்க, அந்த மாதிரி ஒரு சவுண்டை ஃப்ளைட் சர்வீஸில் இருக்கிறான். இந்த ஃப்ளைட் சர்வீஸ் அந்த மாதிரி ஒரு சவுண்டை போட்டுச்சு அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இதுவுமே அமெரிக்காவினுடைய KC-135 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 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 ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் அதனுடைய தாக்குதலில் தப்பிச்சிருச்சு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு பெருத்த ஒரு பின்னடைவு தந்திருக்கு. இதை தான் தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பானிகேஃப் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான் வந்து இந்த இந்த தாக்குதலில் தாங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. முன்னாடி நடந்த அந்த பிப்ரவரி 28 அவங்க தாக்குனதோட இப்போ அவருடைய தாக்குதல் ரொம்ப துல்லியமாக இருக்கு அப்படிங்கிற செய்தியுமே உளவு தகவல் தான். உளவு தகவல் தான் கொடுத்துருக்காங்க அமெரிக்காவுக்கு. இல்லை முன்னோட ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க, முன்னோட ஸ்ட்ராங்காக அடிக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை கொடுத்தாங்களா உளவு தகவல். மேலும் சொன்னாங்கன்னா எப்படின்னா, அதாவது அவங்களுக்குள்ள 2 பிரிவு இருக்குது. உண்மைதான், அதெல்லாம் மறுக்க முடியாது. பார்த்தீங்கன்னா மசூத் பொசக்சியான், கலிபாப், அப்பாஸ் அராக்சியா, இஸ்மாயில் பக்காயி, இவங்கெல்லாம் ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னா மிதவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி IRGC முஜிதபா அல் கமைனி, ரைசி போன்றவங்களாம், ஏஜா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சியாவுடைய மதகுரு தலைவரில் வருவாங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரிவு இருந்தாலும் ஒற்றுமை இருக்குது, ஸ்ட்ராங்காக நிற்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி கலிபாப் சமீபத்தில் போட்ட செய்தியை CIA உளவு தகவல் கொண்டு போய் கொடுத்தாங்களாம் அமெரிக்காட்ட, அதான் அந்த ட்ரம்ப்கிட்ட கொடுத்தாங்களாம். ஒற்றுமை என்கிற இந்த விஷயத்தில் நீ போய் அடிச்சல, அங்கே அந்த மினாபா ஸ்கூலில் பிப்ரவரி 28 168 இறந்து போனாங்கல்ல, அதில் ஒற்றுமை ஆகிட்டாங்கப்பா அப்படிங்கிற தகவலும் உளவு தகவல் லீக் ஆகிருக்கு அப்படிங்கிறதும் இங்கே மிக முக்கியமான செய்திகளை ஒன்றுங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்க வீரர்கள் சென்டோம்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்கல்ல, அந்த அமைப்பின் மூலியமாக வந்துருக்கூடிய தகவலும், அதே மாதிரி ஹெக்ஸத் அதாவது பென்டகனுடைய இராணுவ போர் செயலாளர் என்ன சொல்கிறாருன்னா, வீரர்கள் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்கன்னா, இந்த 10 நாள் தாக்குதலில் பல பேர் காயப்பட்டிருக்காங்க, பல பேர் இறந்து போயிருக்காங்க, அதான் நாங்கள் சொல்ல மாட்டோம், இதெல்லாம் இராணுவ ரகசியம். அதாவது பல அமெரிக்க வீரர்கள் இறந்து போய் இல்லை காயப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய தகவலாம் சொல்ல மாட்டோம். சொன்னாகும் என்ன ஆகும், அடுத்து இருக்க இராணுவ வீரர்களுக்கு ஒரு பயம் வந்துடும், அதனால் நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற செய்தியும் இன்றைக்கி பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில், குறிப்பாக துபாயில் இருக்கக்கூடிய, துபாயில் குவைத்தில் இருக்கக்கூடிய பல இடங்கள் இன்னைக்கு தாக்கப்படுது. அதில் மிக முக்கியமான இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹார்னட்
ஹார்னெட்டுங்கிற ஒரு விமானம். இந்த விமானத்தை பற்றி முதல்ல சொல்லிடுறேன். ஹார்னெட் FA-8ங்க இந்த விமானத்துடைய பேர். 70 மில்லியன் USD, 1900 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். ரேடார் உள்ளது, லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இதை கொண்டு போய் எங்கே வச்சுருந்தாங்கன்னா அஹமத் அல் ஜபார் ஏர்பேஸ், இது வந்து குவைத்தில் இருக்குது. இந்த குவைத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு சிட்டியிலேருந்து, குவைத்துடைய சிட்டியிலேருந்து ஒரு 65 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அந்த பகுதியில் இந்த ஹார்னெட் விமானம் FA-8 இன்னைக்கு ஈரான் அடிச்சிருக்கதா செய்தி வந்திருக்கு. இன்னுமே அடிபட்டதை எப்படி குவைத் ஒத்துக்குவாங்களா? எந்த நாடு ஒத்துக்க மாட்டாங்க, ஒத்துக்காமல் இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குவைத் இருக்க ஏர்ஃபிஜானில் இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் பார்க்கிங், இப்போ நம்ம பைக்கு பார்க் பண்ணுற மாதிரிலாம் ஹெலிகாப்டர் கொண்டு போய் பார்க் பண்ணிட முடியாது. அது பார்க்கிங்க்குன்னு ஒரு ஏரியா இருக்கும், அது ஹேங்கர்னு வேற சொல்லுவாங்க. அந்த பகுதியில் இன்னைக்கு ஈரான் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வருது. அதே மாதிரி ஈரான் தரப்புல இருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னொரு வீடியோங்க. ராய்டர்ஸ் கூட என்ன சொன்னாங்கன்னா, இந்த வீடியோ பற்றி சொல்கிறேன். அது மாதிரி ராய்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, சிரியாவில் இருக்கக்கூடிய அல்தான்ஃப் இந்த பகுதியில் வந்து இதெல்லாம் கிடையாது, அதாவது அமெரிக்காவுடைய தளவாடங்கள்லாம் கிடையாது, அமெரிக்கா இங்கேருந்து காலி பண்ணிட்டு போயிட்டான் அப்படிங்கிற செய்தியை வந்து ராய்டர்ஸ் கூட சொன்னாங்க. ஆனால் ஈரான் என்ன சொல்கிறாங்க, இல்லை அங்கே தான் இருக்கான் உள்ள, அதான் தெரியும் எங்களுக்கு, எங்களுக்கு உளவு தகவல் வச்சு பார்த்துட்டோம் அப்படிங்கிறாங்க. இதில் 2 செய்தி வருது. அவங்களுடைய உளவு தகவல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற தகவல் வருது. அதே மாதிரி அல்தான்ஃபில், அதாவது சிரியாவுக்குள்ளேயே பூந்து அமெரிக்காவுடைய இராணுவ தளவாடங்களை பல இடங்களில் அடிச்சிருக்காங்க ஈரான் அப்படிங்கிற செய்தி வருது. அதேமாதிரி ஈரானுடைய உட்புறங்கள் இருக்கக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் தொடர்ந்து இன்னைக்கு அமெரிக்கா பதிலுக்கான தாக்குதல் நடத்திக்கிட்டே வர்றான் அப்படிங்கிற செய்தியும் கிடைக்குது. பார்த்தீங்கன்னா பஹ்ரைனில் இருக்கக்கூடிய, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, பஹ்ரைனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மனாமா, பஹ்ரைனுடைய தலைநகரம் மனாமா, அந்த மனாமா முழுவதும் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதல்ங்கிறாங்க. அந்த மனாமாவில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் குண்டு வெடிப்பு சத்தங்கள் கேட்டுச்சு. குறிப்பாக அமெரிக்காவுடைய தளவாடங்கள் இருக்கக்கூடிய AN/FBS 117 அப்படிங்கிற ரேடார், ரொம்ப காஸ்ட்லியான ரேடார். இந்த ரேடார் நாங்கள் அடிச்சிருக்கோம். அதே மாதிரி 5th ஃப்ளீட், அதாவது 5ஆம் கடற்படை அப்படின்னு சொல்கிற அமெரிக்காவுடைய தளவாடங்கள் இந்த இடங்களையும் இன்னைக்கு ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது. ஜோர்டானுடைய பல இடங்கள், அதே மாதிரி ஜோர்டானில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய அந்த முஃபாக் சால்தி, அது மட்டும் இல்லாமல் சர்கா நிலையம், ஜோர்டானுடைய சர்கா நிலையம் சொல்கிறாங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா F-15 விமான நிலையம் இருக்குது. விமானத்தை நிறுத்துகிற இடம் இருக்குது, அந்த கொட்டையன்னு சொல்கிறாங்க. கொட்டையன்னு சொன்னால் நிறுத்துகிற இடம். அந்த கொட்டைக்குள்ளே இருந்த F-15 விமானத்தையே நாங்கள் அடிச்சிட்டோம். அதே மாதிரி ஜோர்டானில் இருக்கக்கூடிய சர்காவுனுடைய இடத்துல அமெரிக்கா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இனிமேல் நாங்கள் விமானத்தை அங்கே வைக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஜோர்டான் என்ன சொல்கிறாங்களா, எங்களுடைய வான்பரப்பை மூடுறோம், இந்த பகுதிகளில் எங்களுடைய உள்நாட்டு விமான சேவை கூட வர வேணாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஜோர்டான் ஒரு அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. இந்த செய்தியுமே ரொம்ப பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் ஒரு வீடியோ வருது. எப்படின்னா, அமெரிக்காவுடைய இராணுவ தளவாடங்கள், அதாவது வளைகுடா நாட்டில் அமெரிக்காவுடைய இராணுவ தளவாடங்கள் எப்படி இருக்குது பார்த்துக்க, எப்படி அழிஞ்சு போயிருக்கு பார்த்துக்க அப்படின்னு சொல்லி வீடியோ காட்டுறாங்க. கிட்டத்தட்ட அது பார்த்தீங்கன்னா ஒரு சுடுகாடு மாதிரி காட்சி அளிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. இப்போ தான் காசாவாசியை நினைப்பு நம்மளுக்கு ஞாபகம் வருது. எப்படிரா அழிச்சிங்க, அழிச்சதை எப்படிரா பந்தாவாக பேசிக்கிட்டீங்க, சரிதான் சொன்னீங்க, கண்டுக்காமல் இருந்தீங்க, இன்னைக்கு உங்கள் இராணுவ தளவாடங்கள் சுடுகாடு மாதிரி ஆயிடுச்சேடா அப்படின்னு பல பேர் மக்கள் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வீடியோவுடைய கடைசி பகுதியிலும் காசா மக்களுடைய கண்ணீர் கதையை பேசிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி பேசக்கூடிய அகமது, இவருடைய சம்பவத்தை நேற்றும் நம்ம பேசியிருந்தோம். அவர் வாழ்க்கையில் பட்ட துன்பத்தினுடைய 2வது பகுதி அப்படின்னு வச்சுக்கலாங்க. எப்படியெல்லாம் அவர் கஷ்டப்பட்டிருக்காருன்னு பாருங்கள். மகனை இழந்து வருத்தத்துக்கு மத்தியில், வேதனைக்கு மத்தியில் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்த இவரை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2024 பிப்ரவரி 15ஆம் தேதி நாசர் ஹாஸ்பிட்டலில் முற்றுகையிட்டு இந்த பகுதியெல்லாம் வெளியில் போகணும். அதே மாதிரி நீங்கள் சிடி ஸ்கேன் எடுக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் இந்த பகுதியில் மக்களுக்கு உதவி செய்யலாம், தேவை கிடையாது, நடந்து போகிறாங்கலாம் கூப்பிட்டுப்பாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிற சமயத்தை அவர் சொல்கிறாரு, என்னை இராணுவ விசாரணைக்காக என்னை அழைச்சிட்டு போன சமயத்தில் என்னுடைய கையை ஜிப்பு போட்டு கட்டினாங்க, என் கண்ணை வந்து இறுக்கமான முறையில் கட்டிட்டு ஒரு வண்டியில் ஏற்றி என்னை என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் வேகமாக ஓட்டி வண்டியை பிரேக் போட்டு எல்லா இடங்கள்லையும் என்னை மோத வச்சு என்னுடைய கால் உட்பட உடலில் பல இடங்களில் எனக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அந்த இசையில் வச்சிருக்கக்கூடிய அந்த மிலிட்ரி வெஹிக்கிள்ஸில் கூட உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மோதுனா காயம் ஏற்படுற மாதிரி வச்சுருப்பாங்களோ ஒன்று தெரில, அவ்வளோ காயத்தை நான் பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவ்வளோ காயத்தை அடைஞ்சிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா விசாரணைக்காக கூட்டு வரும்போது அவங்க செய்கிற இன்னொரு கேவலமான செயல் என்னென்னா, கேவலமான முறையில் திட்டுறது. எப்படின்னா, ஒரு தந்தையும் ஒரு பிள்ளையும் அசிங்கமான முறையில் பச்சையாக தொடர்படுத்தி சொல்கிறது, அதே மாதிரி தாயை தொடர்படுத்தி சொல்கிறது, அவருடைய மனைவியை தன்னோட அந்த இஸ்ரேலிய வீரரோட தொடர்படுத்தி சொல்கிறது. இந்த மாதிரி உளவியல் தாக்குதல் கடுமையாக இருந்தது.
ஒவ்வொரு முறை என்னை விசாரணை செய்கிறப்ப நீங்கள் அம்மாசான கேட்டாங்க. இல்லைங்க நான் சொல்கிறப்ப பக்கத்தில் இருந்த ஒரு துப்பாக்கியை திருப்பிக்கிட்டு என்னுடைய தலையிலையும் முதுகிலையும் ஓங்கி அடித்தாங்க. வலி தாங்க முடியாமல் நான் கத்துனேன். என்னுடைய கையையும் காலையும் பின்னாடி பக்கம் கட்டி அப்படியே மல்லாக்க படுக்கணும்னு சொன்னோம்ல, அந்த சூழ்நிலையில் அப்படியே என்னை தூக்கி எரிஞ்சாங்க. அங்கே வந்து என்னென்னா இஸ்ரேலிய சிறைச்சாலை ஒபாசிடேமின் அப்படின்னு இருக்குது, ரொம்ப கொடிய ஒரு சிறைச்சாலை. அதில் சொரக்கல் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இவங்களை கொடுமைப்படுத்துறதுக்கே ஒரு கல் மாதிரி வச்சுருக்காங்களாம். சொரப்பாக இருக்குமா, கடுமையான மழை பெய்யுது, குளிர் அடிக்குது, அதில் என்ன ட்ரெஸ் இல்லாமல் போட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் குளிர் துடிச்ச உடனே நான் இன்னும் கொடுமையை எனக்கு மேலே சுமத்தணுங்கிறதுக்காக ஈர துணியில் நினைச்ச ஒரு போர்வையை கொண்டு வந்து மேலே போட்டு விட்டாங்களாம். இன்னும் ஒரு வெடுத்து நடவடிக்கை போனாராம். அதிகாலை வரைக்கும் நான் அப்படியே இருந்தேன். மறுபடியும் என்னை தூக்கிட்டு போய் சிறைச்சாலைக்குள்ளே உள்ளே போட்டாங்க. ஒவ்வொரு முறையும் விசாரணை என்கிற பேரில் இரவு நேரத்தில் திடீர்னு வந்து என்னை தாக்கி அடிப்பாங்க. 2 விலா எலும்புகளை, என்னுடைய எலும்புகளை உடைச்சிட்டாங்க. விழா எலும்புகளை குத்தி 2 எலும்புகளை உடைச்சிட்டாங்க. எனக்கு சாவேஸ் அப்படின்னு ஒரு பண்ணியிருக்காங்க. என்னென்னா அவர் கொஞ்சம் எப்ரு மொழி தெரியும் போல், தெரிஞ்சனால கைதிகளுக்கு பரிமாறுற வேலை ஹெல்ப் பண்ண அவங்களுடைய லாங்குவேஜ் அவங்களுக்கு சொல்லு அப்படிங்கிறதுக்காக என்னுடைய கண்ணில் இருக்கிறத மட்டும் கழட்டிட்டாங்க. ஆனால் கையில் இருக்கக்கூடிய அந்த ஜிப்பை கழட்டலை. எனக்கு ரொம்ப துயரமான எதனைமா அவர் வாழ்க்கையில் பட்ட துயரத்தை சொல்கிறாரு. நாங்கள் இவ்வளோ வேதனையில் இருந்தாலும் நாங்கள் ஒழு செய்துட்டு இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்யணும்னு ஆசைப்பட்டோம். அந்த எங்களுடைய உளவியல் தேவைக்கு தொழுகையை நாங்கள் பயன்படுத்துகிறோம், அதை கூட எங்களுக்கு அவன் அனுமதிக்கலை, விடவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. தொடர்ந்து சொல்கிறாரு, என்னை அடித்து நாயை என் மேலே ஏவி விட்டாங்க. அந்த நாய் எப்படி பண்ணுவாங்கன்னா, பல நிலைகளில் நாயை வளர்க்குறாங்க. முன்னாடி நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம், சில நாய்களை இஸ்ரேல் நாய்கள் வளர்க்குறாங்க எப்படின்னா கற்பழிப்புக்காக பயன்படுத்துறது. இந்த நாய் எப்படின்னா வாயை கட்டிக்கிட்டு அந்த நாயினுடைய காலை வச்சு இவர் மூஞ்சியெல்லாம் பரண்டுற மாதிரி வேலைகளை செஞ்சாங்களாம். வழியில் துடித்தேன் நான். விழா எலும்பு உடஞ்சி நாயை வச்சு பரண்டி இன்னொரு இடத்துக்கு ஓபார் சிறைச்சாலைக்கு அமைச்சு வச்சாங்க. அங்கே போன உடனே என்னை பற்றி செய்தி சொல்லிட்டாங்க போல். நான் போன உடனே அங்கே இருந்த இஸ்ரேலி அந்த கொடுமை காவலாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா, எந்த விழா எலும்பு உடஞ்சிருந்துச்சோ அதே எலும்புல ஓங்கி குத்தி என்னுடைய தாடையில் ஒரு குத்துனாங்க, என்னுடைய நெஞ்சில் ஒரு குத்துனாங்க. மூச்சு விட முடியாமல் நான் சிரமப்பட்டேன். அப்படி சிரமப்பட்டிருக்க சூழ்நிலை தான் என்ன பண்ணாங்கன்னா, என்னுடைய விதைப்பை இருக்குல்ல, விதைப்பையில் அதுக்கு அந்த விதைப்பையில் மாட்டுறதுக்குன்னே ஒரு டூல்ஸ் வச்சுருக்காங்க. அந்த டூல்ஸை வச்சு என்னுடைய விதைப்பையை நெருக்குனாங்க. விழா எலும்பு உடச்ச விதைப்பையை நெருக்கி இதுவும் நான் 2004 பிப்ரவரி 15 அக்டோபர் 10 2025 வரைக்கும் அனுபவித்தேன். எல்லா குடும்பங்களையும் முடிஞ்சு சிறைச்சாலையிலேருந்து போர் நிறுத்தம் வந்து நான் வெளியில் வந்து என் மனைவியை பார்க்க வர்றப்ப என் மனைவி சொன்னாங்க, உங்களுடைய 75 வயசு தாய் இஸ்ரேலுடைய தாக்குதலால் மரணம் அடைஞ்சிட்டாங்க. உங்களுடைய தங்கை ஆயா 34 வயசு, அவங்க கொல்லப்பட்டாங்க. உங்களுடைய தங்கையுடைய 3 மருமகள்கள் 3 பேர் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா, என் தாயினுடைய மரணத்துக்கு கூட இசையுடைய சிறைச்சாலை வெளியில் படலை, எங்கேயுமே போக முடியாத நிலையை இசை ஏற்படுத்தினா அப்படின்னு சொல்லி அவருடைய கண்ணீர் கதையை சொல்கிறாங்க. இன்னைக்கு சிஜேபியுடைய அந்த ப்ரொட்டஸ்டில் இன்னைக்கு டெல்லியுடைய காவல்துறை நடந்ததை விட மோசமாக நடக்கக்கூடியவங்க தான் இஸ்ரேல் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த செய்தி பல பேருக்கு போயிருக்கும், நிச்சயமாக இந்த செய்தி பல பேருக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்காது. அதனால் மறந்துடாமல் இந்த செய்தி உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.